திரட்டுப்பால் செய்ய தேவையான பொருட்கள்: கருப்பட்டி 75 கிராம்ஸ், ஃப்ரெஷ் மில்க் 1/2 லிட்டர். கருப்பட்டி வந்து நல்லா உடைச்சிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பாகாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பொடிச்சிருங்க. பொடிச்சதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாகாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஐட்டம் வச்சு எப்படி டெலிஷியஸாக ஸ்வீட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். வாங்க திரட்டுப்பால் செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இப்படி நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் ஃப்ரெஷ் மில்க் நான் அதில் இப்போ ஆட் பண்ணுறேன். ஃப்ளேம் வந்து ஸ்லோவாகவே இருக்கட்டும். பாருங்கள், பால் இப்போ பொங்கிருச்சு, கொதிச்சு வந்துருச்சு. நம்ம வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதில் வர ஆடையெல்லாம் உள்ளே நம்ம எடுத்து விட்டுறணும். பால் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பாதியாக வற்றி நல்லா சுருண்டுருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கருப்பட்டி பால் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கருப்பட்டி பாகு அந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சுற்றி தண்ணி விடும். அதையும் சேர்த்து நம்ம சுருளை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதான், திரட்டுப்பால் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெலாம் இல்லாமல் சுற்றி நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.